வணக்கம். இன்று டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை. இப்போ இந்திய பங்குச் சந்தையான நிஃப்டி 50 பார்த்தா ஒரு பெரிய சண்டைக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. மேலேயும் போக முடியல, கீழேயும் இறங்க முடியல. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்குது. இந்த சூழலை புரிஞ்சுக்க நீங்க சில சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்திருக்கீங்க. ஒரு பக்கம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட சில முக்கியமான கோட்பாடுகள், இன்னொரு பக்கம் இன்னிய சந்தை நிலவரத்தை பத்தின ஆழமான அனாலிசிஸ். இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது சந்தை ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள அழுத்தம் ஏறிட்டே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. பிரஷர் குக்கருங்கிறது ஒரு சரியான உதாரணம். நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்த பிரஷர் குக்கர் ஏன் இந்த நிலைமையில இருக்கு, இந்த அழுத்தத்துக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிறது தான். நீங்க கொடுத்திருக்கிற இந்த கோட்பாடுகளையும் இப்போதைய சந்தை நகர்வுகளையும் இணைச்சு பார்க்க போறோம். அப்பதான் ஒரு தெளிவான பார்வை கிடைக்குமா? ஆமா. அப்பதான் நாளைக்கு நடக்க போற வாராந்திர எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த குக்கர் எந்த பக்கம் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இத பத்தி விரிவா பேசலாம். சரி, முதல்ல இந்த சண்டைக்களம் எப்படி இருக்குன்னு பாப்போம். சந்தை இப்போ எங்க நிக்குது? உங்க ஆய்வு அறிக்கைகள் படி நிஃப்டிக்கு 25,700ல இருந்து 25,900 வரைக்கும் ஒரு வலுவான தர மாதிரி சப்போர்ட் இருக்கு. அதே சமயம் 26,000லிருந்து 26,100 வரைக்கும் ஒரு பெரிய சுவர் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆமா. இதுக்கு நடுவுல இன்னைக்கு 26,027ல சந்தை முடிஞ்சிருக்கு. இது உண்மையிலே ட்ரேடர்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இந்த தரைக்கும் சுவருக்கும் முக்கிய காரணம் டெரிவேட்டிவ் சந்தை தான். குறிப்பா ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்தா இது பளிச்சுன்னு புரியும். இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓபன் இன்ட்ரெஸ்ட், அதாவது OI. ஆமா. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட விலையில எத்தனை கான்ட்ராக்ட்கள் இன்னும் முடிக்கப்படாம நிலுவையில இருக்குங்கிறதா அது. ஓ, அப்போ இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்ற மாதிரி. அதேதான். இப்ப பாருங்க, 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஆப்ஷன்கள். அதாவது சந்தை ஏறும்னு பந்தயம் கட்டுறவங்க கிட்டத்தட்ட 1.11 கோடி கான்ட்ராக்ட்களை திறந்து வச்சிருக்காங்க. 1 கோடிக்கு மேலயா? ஆமா. அதே சமயம் 25,700 மற்றும் 26,000 விலைகள்ல புட் ஆப்ஷன்கள். சந்தை இறங்கும்னு பந்தயம் கட்டுறவங்க அவங்களும் 1 கோடிக்கும் மேலான கான்ட்ராக்ட்களை திறந்து வச்சிருக்காங்க. சரி சரி. இதனாலதான் 26,000 ஒரு பெரிய சுவராகவும் 25,700 ஒரு பலுவான தரையாகவும் செயல்படுது. சந்தை இந்த 2 எல்லைகளையும் தாண்ட ரொம்பவே சிரமப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க குறிப்புகள்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாயிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்குது. அதாவது சந்தை விழும்னு நினைச்சு விக்கிறவங்க, அது எந்த அளவுக்கு முக்கியம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மட்டுமே புதிதாக 1.80 லட்சம் ஷார்ட் கான்ட்ராக்ட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 11.80 லட்சம் ஷார்ட் கான்ட்ராக்ட்கள் நிலுவையில இருக்கு. பொதுவா இந்த எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்கும் போது சந்தையில ஒரு பெரிய வீழ்ச்சி வரத்துக்கான வாய்ப்பு அதிகம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. என்ன அது? இந்தியா விஎக்ஸ், அதாவது சந்தையோட பயக்குறியீடு, அது 10.25ங்கிற மிக குறைந்த அளவுல இருக்கு. ஓ, விக்ஸ் கம்மியா இருக்கு. ஆமா. விக்ஸ் கம்மியா இருக்குன்னா சந்தையில பெருசா பயம் இல்ல, எல்லாம் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாகுது, ஆனா இன்னொரு பக்கம் பயம் கம்மியா இருக்கு. இது என்ன சொல்ல வருது? இது என்ன சொல்லுதுன்னா, ஷார்ட் அடிச்சவங்க ரொம்ப நம்பிக்கையோட சந்தை நிச்சயம் இறங்கும், பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி இருக்கு. சந்தை நகர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இத விளக்கக்கூடிய கோட்பாடுகள் ஏதாவது உங்க குறிப்புகள்ல இருக்கா? அந்த மேக்ஸ் பெயின் தியரிய பத்தி சொல்லுங்க. பேரை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான குற்றம்பாடு தான். மேக்ஸ் பெயின் அப்படின்னா அதிகபட்ச வலி. யாருக்கு வலி? ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு. யாருக்கு அதிகபட்ச லாபம்? ஆப்ஷன் விக்கிறவங்களுக்கு. ஆப்ஷன் சந்தைய ஒரு பெரிய சூதாட்ட கூட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் விக்கிறவங்க தான் அந்த சூதாட்ட கூடத்தை நடத்துறவங்க. அவங்க நோக்கம் என்ன? முடிஞ்ச வரைக்கும் அதிக பேரை தோற்கடிக்கிறது. கரெக்ட். அவங்க லாபம் பார்க்கணும். மேக்ஸ் பெயின் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, வாராந்திர எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த விலையில முடிஞ்சா அதிக எண்ணிக்கையிலான கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் வாங்குனவங்க பணத்தை இழப்பாங்களோ, ஓ, அந்த விலையை நோக்கி சந்தையை நகர்த்த ஆப்ஷன் விற்பனையாளர்கள் முயற்சிப்பாங்க. அப்படியா? இதுதான் இப்போ சந்தை 26,000 விட்டு நகர மறுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த தியரி வேலை செய்யணும்னா பெரிய ஆப்ஷன் விற்பனையாளர்கள் சந்தையை கட்டுப்படுத்தணும் இல்லையா? அவங்க நிஜமாவே அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களா? திடீர்னு ஒரு பெரிய செய்தி வந்தா என்ன ஆகும்? அருமையான கேள்வி.
இதுதான் இந்த கோட்பாட்டோட ஒரு லிமிட்டேஷன். இது ஒரு கோட்பாடு தானே தவிர இது ஒரு சயின்ஸ் விதி கிடையாது. புரியுது. நீங்க சொல்ற மாதிரி அமைதியான பெரிய செய்திகள் இல்லாத சந்தையில இது வேலை செய்ய வாய்ப்பு அதிகம். ஆனா திடீர்னு ஒரு பெரிய அரசியல் நிகழ்வோ பொருளாதார செய்தியோ வந்தா இந்த கோட்பாடு காத்துல பறந்துடும். அதிதான் அந்த நேரத்துல சந்தையோட உணர்ச்சிகள் தான் ஜெயிக்கும், மேக்ஸ் பெயின் இல்ல. சரி, இப்போ இன்னொரு குழப்பமான விஷயத்துக்கு வர்றேன். உங்க குறிப்புகள்ல இந்தியா விக்ஸ் கம்மியா இருந்தாலும் புட் ஆப்ஷன்களோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதாவது ஐவி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. இருங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. விக்ஸும் வாலட்டிலிட்டி தான், ஐவியும் வாலட்டிலிட்டி தான். ஒன்னு கம்மியா இருக்கும்போது இன்னொன்னு எப்படி அதிகமா இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப நுட்பமான ஆனா மிக முக்கியமான ஒரு புள்ளி. இத புரிஞ்சுக்க 2 விஷயங்களை நாம இணைச்சு பார்க்கணும். முதல்ல விக்ஸோட குணம். விக்ஸ் ஒரு பூனை மாதிரி. பூனை மாதிரியா? ஆமா, எல்லாம் சரியா இருக்கும்போது அது மெதுவா அமைதியா நடந்து போகும். ஆனா திடீர்னு பயமுறுத்துனா 10 அடி உயரத்துக்கு ஒரே இடத்துல குதிக்கும். உங்க ஆராய்ச்சி அறிக்கை ஒண்ணு இத சமச்சீரற்ற உறவு, அதாவது அசிமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுது. சந்தம் மெதுவா ஏறும்போதெல்லாம் விக்ஸ் அமைதியா இருக்கும். ஆனா வேகமா விழ ஆரம்பிச்சா விக்ஸ் பல மடங்கு எகிரிடும். ஓகே, பூனை உதாரணம் நல்லா புரியுது. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். ஆப்ஷன் கிரீக்ஸ்ல வேகா அப்படின்னு ஒன்னு இருக்கு. வேகா. ஒரு ஆப்ஷனோட விலை வாலட்டாலிட்டி மாறும்போது எவ்ளோ மாறும்னு சொல்றது தான் வேகா. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். சந்தையோட பொதுவான பயம், அதாவது நம்ம பூனை VIX, அது அமைதியா நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா சில புத்திசாலி ட்ரேடர்கள் ஒருவேளை இந்த பூனை திடீர்னு குதிச்சா என்ன பண்றது யோசிச்சு தங்களை பாதுகாத்துக்க புட் ஆப்ஷன்களை வாங்குறாங்க. இத ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, ஒரு கிராஷ் இன்சூரன்ஸ் மாதிரி. கரெக்ட். நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் வாங்க ஆரம்பிக்கும் போது அதோட தேவை அதிகமாகுது. அதனால அந்த குறிப்பிட்ட புட் ஆப்ஷனோட ஐவி மட்டும் உயருது. ஓ, பொதுவான VIX இல்லாம புட் ஆப்ஷனுக்கு மட்டும் ஐவி ஏறுதா? அதேதான். இந்த ஐவி உயர்ந்தா வேகா காரணமா அந்த புட் ஆப்ஷன்களோட பிரீமியமும் உயருது. இதுதான் இப்ப நடக்குது. பொதுவான சந்தை அமைதியா இருந்தாலும் ஒரு வீழ்ச்சிக்கான பாதுகாப்பு தேடல் தீவிரமா நடக்குது. ஒருவேளை சந்தை உண்மையிலே சரிஞ்சா பூனை குதிக்கும். ஆமா, நம்ம பூனை பயந்து குதிக்கும், விக்ஸ் எகிரும். அப்போ இந்த புட் ஆப்ஷன்களோட மதிப்பு பல 100 மடங்கு உயரும். இதுதான் புட் ஆப்ஷன்களை விக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். அப்போ இந்த இழுபறி நிலையில இருக்கிற சந்தையில அடுத்த நகர்வுக்கான சிக்னல்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க குறிப்பொன்னு NSE ஆப்ஷன் செயினை ஒரு புதையல் வரைபடம் மாதிரி சொல்லுது. அந்த வரைபடத்துல நாம எதை பார்க்கணும்? நிச்சயமா, அந்த வரைபடத்துல இருந்து இப்போதைக்கு 3 முக்கியமான சிக்னல்களை நம்ம எடுக்கலாம். முதல்ல நம்ம ஏற்கனவே பேசின ஓபன் இன்ட்ரெஸ்ட். அதுதான் நம்ம சுவர் தரை. ஆமா, அது நம்மளோட ரேஞ்ச தெளிவா காட்டுது. 2வதா புட் கால் ரேஷியோ, அதாவது PCR. புட் கால் ரேஷியோனா என்ன? அது ஒரு சென்டிமெண்ட் மீட்டர். மொத்தமா எத்தனை புட் ஆப்ஷன்கள் கால் ஆப்ஷன்களுக்கு எதிரா வர்த்தகமாகுதுன்னு காட்டுற விகிதம். சமீபத்துல இந்த விகிதம் 0.54ல இருந்து 0.84க்கு உயர்ந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, சந்தையில எச்சரிக்கை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது. புல்லிஷ் சென்டிமெண்ட் குறைஞ்சி பேர்ஸ் கொஞ்சம் உள்ள வராங்க. சரி, மூன்றாவது சிக்னல். மூன்றாவது சிக்னல் நாம இப்பதான் விரிவா பேசின இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. புட் ஆப்ஷன்களோட ஐவி அதிகமாக இருக்கிறது. பெரிய முதலீட்டாளர்கள் ஒருவேளை நடக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு எதிரா தங்களை இன்ஷோர் பண்ணிக்கிறாங்கன்றத அப்பட்டமா காட்டுது. உங்க ஆதாரங்கள்ல டீப் அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்கள் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அத ஒரு லாட்டரி டிக்கெட்னு சொல்லியிருக்கு. அது என்ன மாதிரியான உத்தி? இங்க அது பயன்படுமா? அது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் விளையாட்டு. டீப் OTM ஆப்ஷன்னா சந்தை இருக்கிற விலையிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். உதாரணத்துக்கு நிஃப்டி இப்போ 26,000ல இருக்கு. 25,500 புட் ஆப்ஷனை வாங்குறது தான் டீப் OTM. அதோட பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருவேளை 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன் அவ்வளோ கம்மியா இருக்கு? ஏன்னா அந்த ஆப்ஷன் லாபம் கொடுக்கணும்னா சந்தை 25,500க்கு கீழே போகணும். அதாவது 500 புள்ளிகளுக்கு மேல விழணும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கரெக்ட். அதனால தான் அது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நாம முன்னாடி பார்த்தோமே, சந்தையில 11.80 லட்சம் ஷார்ட் பொசிஷன்கள் இருக்கு. ஆமா. ஒருவேளை ஏதாவது ஒரு கெட்ட செய்தியால சந்தையில ஒரு பேனிக் உருவாகி ஒரு திடீர் சரிவு ஏற்பட்டா என்ன ஆகும்? எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க.
ஆமா, ஒரு பேனிக் செல்லிங் வரும். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத வேகமான சரிவு வரும்போது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச அந்த 500 புள்ளி சரிவு நடந்துடும். அப்போ அந்த லாட்டரி டிக்கெட் அப்போ நீங்க 5 ரூபாய்க்கு வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட் ஆப்ஷனோட மதிப்பு 150 ரூபாய், 200 ரூபான்னு பல 100 மடங்கு உயர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்க ஆதாரம் இத ஒரு கணக்கிடப்பட்ட சூதாட்டம்னு சொல்லுது. ஆக மொத்தத்துல நிஃப்டி இப்போ ஒரு இழுபறி நிலையில இருக்கு. மேக்ஸ் பெயின் கோட்பாடு அதை 26,000க்கு பக்கத்துல இழுத்து பிடிக்குது. ஆனா புட் ஆப்ஷன்கள்ல அதிகமாகிற ஐவியும் பிசிஆரும் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருக்கு இந்த சூழல். கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையோட விடை பெறலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் சந்தையோட சுவர்கள், தரை, வீரர்களோட மனநிலை எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா அந்த சுவரை உடைக்க எவ்வளவு படைபலம் தேவைங்கிறத பத்தி இன்னும் பேசல. படைபலமா? ஆமா, அங்கதான் ட்ரேடிங் வால்யூம், அதாவது வர்த்தக அளவு உள்ள வருது. உங்க ஆராய்ச்சி அறிக்கை ஒண்ணுல இத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. அந்த அறிக்கைப்படி விலை நகர்வு மட்டும் வச்சு சந்தையை எடை போடக்கூடாது. ஒரு விலையோட நகர்வு உண்மையானதா இல்ல பொய்யானதான்னு கண்டுபிடிக்க அதோட வால்யூமை பார்க்கணும். ஓ, வால்யூம் முக்கியம். ரொம்ப முக்கியம். அதிக வால்யூம் இல்லாம நடக்கிற ஒரு பிரேக் அவுட், அதாவது சுவர் உடைபடுறது, ஒரு போலியான சிக்னலா இருக்க வாய்ப்பு அதிகம். அது ஒரு பொறியா இருக்கலாம், ஒருத்த மட்டும் சுவரேறி குதிக்கிற மாதிரி. சரி, ஆனா அதே பிரேக் அவுட் மிக அதிகமான வால்யூமோட நடந்தா அது உண்மையானது. ஒரு பெரிய படையே வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வர்ற மாதிரி. அப்ப அது ஒரு புதிய ட்ரெண்டோட ஆரம்பமா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு புதிய போக்கோட தொடக்கத்தை குறிக்கலாம். இப்போ சந்தை இந்த இறுக்கமான வரம்புக்குள்ள இருக்கிறதால நாளைக்கு ஒருவேளை 26,100 தாண்டினாலோ இல்ல 25,700 உடைச்சாலோ வெறும் விலைய மட்டும் பார்க்காதீங்க. அதோட சேர்ந்து வால்யூமையும் பார்க்கணும். ஆமா, அந்த நகர்வு எவ்வளவு பெரிய வால்யூமோட நடக்குதுன்னு கவனிங்க. அந்த வால்யூம் தான் சொல்லும் அது உண்மையான நகர்வா இல்ல பொய்யான பொறியான்னு. இந்த வேறுபாட்டை அறிஞ்சுக்கிறது தான் நாளைய சந்தையோட மிக முக்கியமான சிக்னலா இருக்கக்கூடும்.